எங்களோட பாஸ்டர் நகோமி லோகநாதன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். அழைப்போமா, இணைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் உடைய கிருபை பொருந்திய வசனத்துக்கு ஆண்டவரே தேவனே, நாவிய ஆண்டவரே, நாங்கள் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிற தேவன். நீர் எங்களுக்கு எல்லாம் ராஜா. தகப்பனே, உடைய கிருபை உள்ள கரத்திலே ஐயா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாய் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல ராஜா, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் தேவனே. ஆவியானவரே, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பொருந்திய வசனத்துக்கு சாட்சியாக ஆண்டவரே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. நம்மை தேற்றிடும் கிருபை, நம்மை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாது மாறாது கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபையும். பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்திருக்கின்றேன். உம் இரக்கம், உம் தயவு அளவிட முடியாதையா. மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 18:1-2 வார்த்தைகளை இந்த நாளிலே நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். என் பிலனாய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிறேன் துருகமும் என் கீடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. நீர் என்னுடைய அடைக்கலம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கலம் என்பது நான் உம்மிடத்தில் தஞ்சமானேன். ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணித்தேன். என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மிடத்தில் அர்ப்பணித்தேன். ஹல்லேலூயா. எனக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய அர்ப்பணித்தேன் என்று சொல்வதுதான் அடைக்கலம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஒரு காலத்திலே நம்முடைய தேசத்திலே சண்டை போரின் காரணமாக எல்லா நாடுகளும் நம்முடைய தேசத்து வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு அங்கே அடைக்கலம் கொடுத்தார்கள், ரிஃப்யூஜி. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த தேசங்களே ஒரு மனுஷனுக்கு அடைக்கலம் கொடுக்குமாக இருந்தால், ஹல்லேலூயா, நம்முடைய தேவாதி தேவன் அவரிடத்திலே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்லுகின்ற வேளையிலே
எவ்வளவு தூரம் அவர் நமக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். சாதாரண மனுஷர்களை பாருங்கள், இந்த தேசத்திலே கூட இவ்வளவு பிரச்சனைகள் மாத்திலே கூட எங்களால் எங்களுடைய தேசத்திலே இருக்க முடியாது என்று சொல்லி வருகிற அத்தனை ஜனங்களுக்கும் இந்த தேசம் அடைக்கலம் கொடுக்கிறது, அடைக்கலம் கொடுத்திருக்கிறது, அடைக்கலம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல்தான் இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் எத்தனையோ விதமான துன்பங்களை அவன் அனுபவித்தவன். ஹல்லேலூயா. அங்கே 18ஆம் அதிகாரத்திலே முன்னுக்கு இந்த சங்கீத முன்புறத்திலே அந்த பிராக்கெட்டிலே போட்டிருக்கிற காரியம் என்னென்றால், கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுகிற நாளிலே பாடினது. ஹல்லேலூயா. 1 2 எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வனாந்திரத்தினுடைய வெயில் கொடுமை எவ்வளவு தூரம் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அந்நிய தேசம், தாய் தகப்பன், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு அவன் சவுலுக்கு பயந்து ஓடி வந்த நாட்கள். அந்த நாட்களிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அவனுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒருவரோடு பேச வேண்டுமாக இருந்தாலும் அவன் ஆண்டவரோடு மட்டும்தான் பேச முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் ஆண்டவரோடு பேசின வேளையிலே அந்த காரியத்தில் எல்லாம் எனக்கு ஜெயம் வந்திருக்கு. ஒருவரிடமும் பேசாமல் தேவனோடு மட்டும் நான் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆனபடினால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ பிறனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. ஏன் நான் அன்பு கூறுகிறேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கீடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இந்த வார்த்தைகள் பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தையிலும் ஹல்லேலூயா அங்கே அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தையினுடைய உறுதி அங்கே தெரிகிறது. கர்த்தர் என் கன்மலை. ஹல்லேலூயா. கன்மலை என்று சொல்லி யோசித்து பாருங்கள். மலைகள், கல்லான மலைகள். ஹல்லேலூயா. இந்த கல்லான மலைகளை பார்க்கின்ற வழியிலே அது அசைக்க முடியாத மலை. ஹல்லேலூயா. அப்படியேத்தான் அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய கன்மலை. யாரும் அங்கே அந்த கண்மலைக்குள்ளே அவன் அடைக்கலமாயிருக்கின்ற பொழுது யாராலும் அவனை அசைக்க முடியாது. கண்மலையும் அசைக்க முடியாது, அவனையும் அசைக்க முடியாது. அடுத்தது என் கோட்டை. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேசத்திலே கூட அங்கே யாழ்ப்பாணத்திலே அந்த கோட்டை இருக்கிறது. அந்த கோட்டை அது வலிய கற்களினால் கற்கப்பட்ட வலிய கற்களினால் உறுதியாக அங்கே அமைக்கப்பட்ட அந்த கட்டிடம். அதை சுற்றி ஆழமான ஒரு அகழி போல அந்த தண்ணீர் ஓடுகின்ற இடம். இப்படியாக அந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. அதே போல இங்கிலாந்து தேசத்தை பார்க்கின்ற வழியில் இன்றைக்கும் அந்த கோட்டை, அங்கே இருக்கின்ற ராணி, அங்கே முன்பாக இருக்கின்ற சேவகர்கள், இதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. நம்முடைய தாவீது சொல்லுகிறார், நீர் என்னுடைய கோட்டை என்று சொல்லுகின்ற வழியிலே அங்கே தேவன் அவனுக்கு அக்கினி மதிலாக இருந்து அவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், சத்ருவானவன் யோபுவை குறித்து ஆண்டவரிடத்துல சொல்லுகின்ற வேளையிலே, விருதாவாகவா யோபு உம்மை சேவிக்கிறான், நீர் அவனை அங்கே அவனை சுற்றிலும் நீர் அவனை பாதுகாக்கிறீர், அவனுடைய சம்பத்து அந்த தேசத்திலே பெருகிறது என்று சொல்லி அங்கே அவனுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதங்களை, அவன் தேவன் பேர் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் பாருங்கள் அதை இடர்பாடாக பேசுகிறான். ஹல்லேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்கள், நீர் என்னுடைய கோட்டை, அடுத்தது என் ரட்சகர் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதிகமாக யோசிப்பது ரட்சிப்பு, அதாவது சால்வேஷன். ஒரு மனுஷனை தேவன் ரட்சிக்கிறார். அந்த ரட்சிப்போடு, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை, அடுத்தது நித்திய ஜீவன். இதுதான் அந்த ரட்சிப்பு என்கிற பதத்துக்குள்ளே அநேக ஜனங்கள் யோசிக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு பேக்கேஜ், சால்வேஷன் என்பது ஒரு பேக்கேஜ். அதுக்குள்ளே விடுதலை உண்டு, அதுக்குள்ளே வெற்றி உண்டு, அதுக்குள்ளே தப்புவிக்கின்ற காரியங்கள் உண்டு, அதற்குள்ளே ஆறுதல் உண்டு, அதுக்குள்ளே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. எதிருமே விடுபட முடியாத, முறிக்கப்படாத ஒரு ஆறுதல் அதற்குள்ளே உண்டு. ஹல்லேலூயா.
அப்படி அவன் சொல்லுகிறான், நீர் என்னுடைய இரட்சகரும் என் தேவன். ஹalleluya. அங்கே நீங்கள் 91 சங்கீதத்திலே கூட நீங்கள் சொல்லுகின்ற பார்க்கின்ற வேளையிலே, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீர் என் தேவன் என்று சொல்லுகிறேன். ஹalleluya. இங்கே பாருங்கள், இங்கேயும் சொல்லுகிறான் நீர் என் தேவன். ஹalleluya. நீர் என் தேவனும். அங்கே சொல்லுகிறான், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், நீர் என்ன தேவன் என்றும் சொல்லுவேன். அவர் உன்னை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறார். ஹalleluya. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை, அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய கண்மலை, அவர்தான் என் தேவன் என்று நான் சொல்லுகின்ற வேளையிலே அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது பாருங்கள், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஹalleluya. அப்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கூட சரீரத்திலே வியாதியா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களாக கூட இருக்கலாம், ஹalleluya, பொருளாதார காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலே உங்களுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி இருக்க வேண்டும். ஹalleluya. அவர் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அங்கே பாருங்கள், ரூத்தினுடைய புத்தகத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே ரூத் என்கின்ற ஒரு பெண், ஹalleluya, அதாவது விதவியானவள், அவள் அங்கே நகோமி என்கின்ற ஒரு மாமியாருடைய வாழ்க்கையிலே அவள் வந்து சேர்ந்து அங்கே அவளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரூத்தினுடைய புத்தகம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான புத்தகமாக காணப்படுகிறது. ஹalleluya. பாருங்கள், அங்கே ரூத்துக்கு பார்க்கின்ற வேளையிலே ரூத்தினுடைய கணவன் மரித்து போகிறான். ஹalleluya. அதுக்கு பிற்பாடு நகோமிக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள், அந்த 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள், கணவன் மரித்து போகிறான். இதன் மத்தியிலே அந்த நகோமி என்ன செய்கிறாள், தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டும் சொல்லி அவள் தீர்மானிக்கிறாள். ஹalleluya. அப்பொழுது அந்த மோவாபிய ஸ்திரீயாகிய அந்த ரூத்து என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். அதே ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஹalleluya அங்கே 16வது வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹalleluya. பாருங்கள், இந்த இடத்திலும் அவள் தேவன் தான் தன்னுடைய அடைக்கலம், தேவன் தான் தன்னுடைய பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுகிறாள். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, விதவியானவள் தன்னை நம்புவார்களாக, விதவியானவர்கள் தன்னை நம்புவார்களாக. இன்னும் ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஹalleluya. அங்கே விதவைகளுக்கு அவர்தான் நாயகர். ஹalleluya. நாயகர் சொல்லிச்சுன்னா ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற காரியம் அங்கே ஹஸ்பண்ட். ஹalleluya. அதாவது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான உறவுகள் நமக்கு வந்து சேரலாம். ஹalleluya. ஆனால் தேவனை போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் வேறு ஒருவருமே இருக்க முடியாது. ஹalleluya. ஏசாயா 54 அந்த வார்த்தைகளை பார்த்து நாங்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் கவனித்து பார்ப்போம். ஹalleluya. அங்கே சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தியை இனி நினையாதிருப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று ஒரு தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. ஆனபடினால் பாருங்கள், அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய நாயகர். இந்த ரகசியத்தை ரூத் என்கிற அந்த மோவாபிய ஸ்திரீ, லேவிய ராமகமத்திலே சொல்லப்படுகிறது, மோவாபியர்கள் அங்கே 10 தலைமுறைக்கு இந்த சன்னிதானத்துக்கு வரக்கூடாது என்று. ஹalleluya. லோத்தினுடைய பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்த லோத்தினுடைய வம்சாவளியிலே வந்தவள் தான் இந்த ரூத், மோவாபிய ஸ்திரீ. ஹalleluya. ஆனா அப்படிப்பட்ட பெண் கூட அங்கே தன்னுடைய நிலைமையை அவள் அறிந்து, ஹalleluya, தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் உண்டென்றால்
ஹல்லேலூயா. இந்த தேவன் ஒருவர் மட்டும்தான் சொல்லி அவள் அறிந்து அவள் சொல்லுகிறாள், அங்கே உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புள்ளவர்களே, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே கணவன் மனைவி குடும்பங்கள் பெற்றோர்கள் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, தேவனை நாங்கள் அடைக்கலமாய் கொண்டிருக்கின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பாருங்கள், ரூத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற வேளையிலே போவாஸ் என்கின்ற ஒரு பெரிய நில சுவாந்தர் அவளுடைய வாழ்க்கையில வருகிறார். அங்கே அவளுக்கு அந்த போவாசனுடைய அந்த வயல் நிலம் தற்செயலா கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லாம் தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதமும் அன்புக்குரியவர்களே அது தற்செயலாய் நடக்கின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட எனக்கு பாஸ்டர் ராஜேந்திரன் அங்கே கொழும்பு தேசத்திலே ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு சாட்சியை நான் இது சிறிய சாதாரணமான சாட்சியா இருக்கலாம், ஆனா தேவனோட ரிலேஷன்ஷிப்பை வைத்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சிறிய காரியங்களுக்கு கூட தேவன் எப்படி எல்லாம் பதில் கொடுக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் கவனித்து பார்க்கலாம். அவர் ஒரு முறை அங்கே யூரோப் தேசத்திலே, எந்த தேசம் என்று எனக்கு ஞாபகத்தில், ஒரு தேசத்திலே போய் ஊழியம் செய்கின்ற வழியில இவருக்கு காய்ச்சல் வந்து விட்டதாம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்த தேசம் மாதிரி அல்ல, நம்முடைய இலங்கை தேசத்திலே காய்ச்சல் வந்தா என்ன நடக்கும்னு சொன்னா வாயெல்லாம் கைக்கும், உடம்பெல்லாம் பிளவினப்படும். இங்கே அந்த காய்ச்சல் என்ன என்று எங்களுக்கு தெரியல. எனக்கு இந்த தேசத்திலே கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் ஆகிறது. ஆனா இதுக்குள்ள காய்ச்சல்ன்றது எனக்கு தெரியாது. அன்புக்குரியவர்களே, அப்படியே அவர் அப்பொழுதுதான் இலங்கையிலிருந்து போயிருக்கிறார். அந்த தேசத்திலிருந்து ஊழியம் செய்கின்ற வழியில இவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்தது, வாயெல்லாம் கைக்க தொடங்கி விட்டது. ஆனபடியா அந்த காய்ச்சல் நேரத்திலே நம்முடைய தேசத்திலே அதிகமா சாப்பிடவும் மாட்டோம், வெறும் தேத்தண்ணியைத்தான் குடிப்போம், மல்லி தண்ணி குடிப்போம். அதே போலதான் அவர் யூரோப் தேசத்திலே இருக்கின்ற வழியில அப்படி செய்து கொண்டது. அப்போ அவருக்கு வாயெல்லாம் கச்சி, அதுக்கு பிற்பாடு அந்த காய்ச்சல் விட்ட நேரத்திலே அவர் யோசிக்கிறாராம், ஆண்டவரே, இது இந்த இடம் யூரோப் தேசம், அந்நிய தேசம், அந்நிய ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்வதற்கு வந்திருக்கிறார். அதுபடியா அவர்களிடம் ஒன்றை கேட்க போக அவருக்கு வெட்கம். என்னன்னு சொல்லிச்சினால் அவர் யோசிக்கிறார், இப்பொழுது மட்டும் ஒரு கருவாட்டு கறி எனக்கு இருந்தால் எப்படி நல்லா இருக்கும், என்னுடைய வாய்க்கு அது இதமா இருக்கும்னு சொல்லி அவர் யோசித்து விட்டு, அதுக்கு பிற்பாடு அவர்கள் சாப்பாடு கூப்பிட்ட வேளையிலே அன்புக்குரியவர்களே, அங்கே போனாலும் அந்த கருவாட்டு கறி அதுவும் அவருடைய குடும்பத்தவர்கள் எப்படி செய்வார்களோ அதே பக்குவமா செய்து வைக்கப்படும். சிறிய சிறிய காரியங்கள் மூலம் கூட தேவன் நமக்கு தான் தான் தேவன், தான் தான் ஆண்டவர், தான் தான் தகப்பன், தான் தான் நமக்கு அடைக்கலம் என்பதை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் பாருங்கள், இந்த ரூத் அங்கே அவளுக்கும் நகோமிக்கும் மாமியாருக்கும் இடையில நடந்த ஒரு சம்பாசனை, அதை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மல்கியாவிலே பார்க்கின்ற வேளையிலே தேவனுடைய ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகின்ற வேளையிலே தேவன் அதை கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைய காலையில கூட ஒரு சகோதரி எனக்கு அவர்கள் போன் பண்ணினார்கள். அதுக்கு முதலும் ஒரு தடவை போன் பண்ணினதுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே, அவர்கள் தொடங்கியது என்னன்னு சொல்லிட்டுன்னா, இந்த ஊழியக்காரர்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் ஊழியக்காரர்களை குறித்து ஒரு நெகட்டிவா சொல்லுகிற வழியில நான் அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் சொல்லி நான் பேசாமல் அப்படியே அதை தவிர்த்து விட்டேன். இன்றைக்கும் போன் எடுத்ததுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே, இந்த ஊழியக்காரர்னு சொல்லி சொன்ன உடனே நான் சொன்னேன், தயவு செய்து இந்த ஊழியக்காரர்கள் இந்த காரியங்களை குறித்து என்னோட பேச வேண்டாம், தயவு செய்து என்னோட பேசாதீங்க. ஏனென்ற அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபந்தான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்துக்கு தடையாக எதையுமே நான் இழக்க, எதையுமே இந்த ஜெபத்துக்கு தடையாக இருக்கின்ற எதையுமே நான் இழப்பதுக்கு தயாரா தான் இருக்கிறேன். அப்படியே அவர்கள் நான் சொன்னேன் சொன்னா, இந்த காரியங்கள் நம்முடைய இருதயங்களிலே போய் பாருங்கள், அதையே சிந்திக்க வைக்கும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், அவர்கள் IBM கம்ப்யூட்டர் கம்பெனி ஒன்றிலே ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கின்ற வேளையிலே அந்த காலங்கள் அது மிகவும் ஒரு இந்த பொருளாதார காரியங்களில் ஒரு
மிகவும் ஒரு சிரமமான ஒரு காலமாக இருந்தது. அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் விற்கப்பதற்கு மிகவும் கஷ்டமா இருந்தது அந்த அந்த நாட்களிலே. அப்பொழுது பாருங்கள், இவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்தார்கள், தேவனை அறிந்து கொண்டார்கள். ஆனபடினால் பாருங்கள், ஒரு வார்த்தைகளை அவர் பாசிட்டிவாக உச்சரிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேளையில அவர்கள் அந்த கம்ப்யூட்டர் வித்தாத்தான் அவர்களுக்கு அந்த கமிஷன் பணம் வரும். அப்படியே சம்பளம் கொடுக்கப்படும், ஆனால் ஒரு அளவான சம்பளம் தான் கிடைக்கும். மறுபடியும் அவர்களுக்கு சம்பளமும் குறைவா இருந்தது. அந்த வேளையிலே அவருடைய சகோதரி போன் எடுத்து கேட்டிருக்கிறா, எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, இவர்கள் சொன்னார்களாம், நான் நன்றா இருக்கிறேன், ஆனா நீ இன்றைக்கு 5 மணிக்கு நீ போன் எடுப்பாயாக இருந்தால் நான் அவ்வளவு பிஸியா இருப்பேன் சொல்லி அவர்கள் பாசிட்டிவாக பேசினார்களாம். ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஹல்லேலூயா. இவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தையும் இந்த விற்பனைக்குரிய காரியங்களையும் குறித்து தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் வைத்து விட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, வருகுதான் பிசினஸ். அவ்வளவு தூரம் போன் பண்ணி அந்த ஆர்டர் வேணும், இந்த ஆர்டர் வேணும், இந்த ஆர்டர், அடுத்த மாசத்துக்கும் தேவையான அளவு அந்த பிசினஸ் அந்த இடத்துல நடந்ததுன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவருடைய சாட்சியை சொல்லுகின்ற வேளையிலே அவர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சேல்ஸ்மேனாக அந்த கம்ப்யூட்டர் விற்கிற துறையிலே மிகவும் பிரசித்தியாக இருந்தாராம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவருடைய பாஸ் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், இவரை ப்ரொமோட் பண்ணுவதற்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு இவரை விரும்பினாராம். ஆனபடி அவர் ப்ரொமோட் செய்வதற்கு முன்பாக அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற மற்ற ஐபிஎம் கம்பெனி, இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிஸ்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து இவரே அந்த நாளிலே இவரே பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தார்கள். அப்படினால் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர் அந்த விற்பனையில மிகவும் முன்னோடியாக இருந்தார் தானே. அப்படினால் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு இவர் பதில் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்திருக்கிறார், முதல் நாள் அவர் தன்னுடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நண்பரை பார்க்க போயிருந்த வேளையிலே அந்த நண்பர் தன்னுடைய வேலை ஸ்தலத்திலே தனக்கு நடந்த கொடுமைகள், தனக்கு நடந்த கஷ்டங்கள், தன்னுடைய முதலாளி அப்படி செய்தார், அப்படி செய்தார் என்று அவரை வயது கொண்டு அப்படி பேசிக்கொண்டே இருந்தாராம். ஆனபடினால் இவரும் அதை கேட்டுட்டு வருகின்ற வழியில அந்த வார்த்தைகள் இவருடைய இருதயத்தில் அடுத்த நாள் காலையில் எழும்புகின்ற வழியிலும் எரிச்சல் உண்டு பண்ணிக்கொண்டிருந்ததாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆனா ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஆகாத சம்பாசனை செய்கின்ற கூட்டாளிகளுடைய வார்த்தைகள், அவர்களோடு தொடர்பு கொள்ளுகிற காரியங்கள் எங்களுடைய நல்லொழுக்கங்களையே கெடுத்து விடும்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனபடி அடுத்த நாள் இவருக்கு தெரியாது இவரை தன்னை ப்ரொமோட் பண்ண போவார்கள் என்று. ஆனால் அவர்கள் மற்ற ஏரியாக்கள் இருக்கிற மேனேஜர்ஸ் வந்து இவரை கேள்வி கேட்கிறவங்கள இவர் கோபமாக, ஆத்திரமாக, உங்களுக்கு தெரியாதா, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, என்ன இப்படி கேட்குறீங்க சொல்லி ஆத்திரப்பட்டு பேசியிருக்கிறார். அதெல்லாம் முடிந்ததுக்கு இந்த மீட்டிங் முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த பாஸ் வந்து சொன்னாராம், உனக்கு என்ன நடந்த உனக்கு என்ன உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், உன்னை ப்ரொமோட் பண்ணுவதற்கு உன்னை நான் அழைத்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உன்னை ஒரு மாதிரியாய் காண்பித்தேன். ஆனால் நீ அநேகருடைய ஜனங்கள்ல கோபத்தை தான் விதைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புடைய அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தான் நம்முடைய அடைக்கலம் என்று சொல்லி சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குறிக்கோள்களை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அன்புடையத்தான் நான் அந்த காலையிலே அந்த சவுதி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணினேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இது நாள் முழுவதும் என்னுடைய சிந்தனை மண்டலங்களிலே ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. அன்புடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நகோமிக்கும் ரூத்துக்கும் இடையில நடந்த சம்பாஷணை அவர்கள் 2 பேருக்குள்ளே மட்டும்தான். ஆனா அதை தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அங்கே அந்த போவாசனுடைய நிலம் இவளுடைய வாழ்க்கையில தற்செயலா கிடைக்கிறது. அதனுடைய தற்செயல் என்கிற காரியம் நாங்கள் அறியாமலே நமக்கு கிடைக்கின்ற அற்புதங்கள், நாம் அறியாமலே நமக்கு கிடைக்கின்ற அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த ரூத் அந்த தேவனை, இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அப்பொழுது அந்த போவாஸ் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அந்த 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக
என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அதாவது நீ நம்பி இருக்கிற அந்த ஆண்டவர், அடைக்கலமாயிருக்கிற உன்னுடைய ஆண்டவர், நீ அவரே தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டு வந்திருக்கின்ற அந்த தேவன், அந்த ஆண்டவர், ஹல்லேலூயா, அவருக்கு பின்னாக வந்த உனக்கு, ஹல்லேலூயா, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. பாருங்கள், அங்கே ஒரு மனுஷனுடைய வாயினாலே கூட, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சொல்லுகின்ற காரியம், ஹல்லேலூயா, நீர் நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகிறதும் இல்லை, நம்மை கைவிடுகிறதும் இல்லை. இஸ்ரவேல் நாட்களிலே அங்கே யோசுவாவினுடைய காலங்களிலே பாருங்கள், அடைக்கல பட்டணங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தாலும், ஏதோ ஒரு காரியங்கள் தவறா நடந்திருந்தாலும் கூட, எந்தெந்த இடங்களில் அடைக்கல பட்டணங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே அவர்கள் புகுந்து கொள்வார்களாக இருந்தால், அந்த அந்த நாட்களில், அவன் இருந்த நாட்களில் இருக்கிற ஆசாரியர் மரிக்கும் வரைக்கும் அவன் அந்த அடைக்கல பட்டணத்திலே அவன் அடைக்கலமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட காரியங்களை கூட அந்த நாட்களிலே ஆண்டவர் அடைக்கல பட்டணத்தை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அடைக்கல பட்டணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட யார் யாரெல்லாம், ஹல்லேலூயா, அவரே தெய்வம் என்று சொல்லி, அவரே ஆண்டவர், அவரே கன்மலை, அவரே அடைக்கலம் என்று சொல்லி வந்து சேருகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே சங்கீதம் 46 நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே அங்கே சங்கீதக்காரன் இப்படித்தான் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அடிக்கடி அந்த வசனங்கள் பாருங்கள், அடைக்கலம் என்கிற வார்த்தை இந்த சங்கீதத்திலே அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஹல்லேலூயா. ஆகியால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சுமத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்படும். அதுக்கு முன்பாக நீங்கள் பாருங்கள், அங்கே அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த கோராகியார், அங்கே மோசேயினுடைய காலத்தில் மோசேக்கு எதிராக இருந்த கோராகியர், அந்த கூட்டத்திலே வந்த புத்திரர்கள் தான் இவர்கள். ஹல்லேலூயா. கோரா கூட்டம் என்ன செய்தது? மோசேக்கு விரோதமாக அங்கே எதிர்த்து நின்ற பாவத்தின் நிமித்தம் பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டது. ஆனால் எப்படியோ இந்த புத்திரர்கள் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த புத்திரர்கள் சொல்லுகின்ற வழியில பேர பிள்ளைகளோ பூட்ட பிள்ளைகளோ அல்லது அந்த பிள்ளைகளோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த காரியத்தை பார்த்து தேவன் தான் தங்களுக்கு அடைக்கலம் என்பதை அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் பாருங்கள், அந்த கோராகின் புத்திரர் சங்கீதங்களுக்கு தலைவர்களாக, சங்கீதங்களை பாடுகிறவர்களாக, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக அங்கே காணப்படுகிறார்கள். ஆனபடியால்தான் அவர்கள் பாடுகிறார்கள் என்ன? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எந்த ஆபத்திலே போய்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை எடுத்து உச்சரியுங்கள். ஹல்லேலூயா. ஆகியால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு நதி உண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹல்லேலூயா. அதிகாலையில தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஏன்? தேவன் நமக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் சொல்லி எந்த மனுஷன் அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறான்னு, எந்த மனுஷன் தேவன் தான் எனக்கு அடைக்கலம் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாய் இருக்கிறார் என்று நம்புகிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இத்தனை காரியங்கள் நடந்தாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலை தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறார்கள், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது,
அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே இந்தியா தேசத்திலே இருக்கின்றவளே எத்தனையோ விதமான பாதைகளுக்கூடாக நான் கடந்து சென்ற விளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு பாடல், அந்த பாடல் பாருங்கள், அது வருஷம் முழுவதும் அந்த பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. இங்கே போல ஒவ்வொரு வாரத்துக்கு ஏத்த மாதிரி பாடல்கள் எடுப்பதில்லை. ஒரு பாட்டு பேப்பர் இருக்கும், அதுலயே ஒரு 5 அல்லது 6 பாட்டு தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டை ஒவ்வொரு வாரமும் பாடுவார்கள். ஹல்லேலூயா. சில பாட்டுகளை நாங்கள், சில வார்த்தைகளை திருப்பி 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 நாங்கள் உச்சரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அதிலே நாங்கள் நிலைத்திருக்கிற வழியில தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாப பாசத்தால் உன் பாதம் பெற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோம், கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோம், குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஓ அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சுந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். 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 நன்றி பாஸ்டர், நன்றி.